Hi guys, welcome back to my YouTube channel. Hope எல்லாரும் வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு. இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. ஹோப் எல்லாருக்கும் வந்து இது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் உமன் லைஃப்பில் வந்து ஒரு லீவ் ஹாலிடே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுவும் வந்து வீக்லி ஒன்ஸ் வர அந்த சண்டே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எப்படி வருது எப்படி போகுதுன்றதே நமக்கு தெரியாது. நம்மளால் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு டேவாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் எனக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த ஒன் டேயில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அன்றைக்கி நம்ம பண்ணிவிடுவோம். இன்னும் ஒன்று கொஞ்சம் ஹெக்டிக்காக போகாது, ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லாகவே போகும் அப்படி தான் நினைக்கிறேன் நான். மார்னிங் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா போய் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் இந்த செடியை பார்த்துட்டு நிற்கிறது தான் எனக்கு வேலை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து காலையில் லேட்டாகவே எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறதால எழுந்திருக்கும் போதே பசியோடு தான் எழுந்திருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அண்ட் தென் இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டில் இருக்கிற காஞ்ச துணி எல்லாத்தையும் எடுத்து அந்த பெட்டு தான் எங்களுக்கு எல்லாமே, அங்கே தான் எல்லாமே இருக்கும், அதில் போட்டுட்டு அண்ட் தென் இருந்த லாண்ட்ரிக்கு போட வேண்டிய துணி எல்லாத்தையும் எடுத்து மிஷினில் போட்டாச்சு. அண்ட் இது பெட்ஷீட் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த பெட்ஷீட் ஆர் பெட் ஸ்ப்ரெட் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்துருந்தாரு. எம்சி ரோட் ஐகேஸ் அங்கே தான் வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பெட்ஷீட் செட் வந்து 500 rupees அப்படிங்கிற மாதிரி வாங்கி கொடுத்தாரு. செம்ம சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி எங்களோட பெட் சைஸே கிங் சைஸ் தான். ஸோ இது வந்து அதை விடவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற பெட்ஷீட்டை விட இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்ட்டாக இருந்தது. காட்டன் பெட்ஷீட் தான் ஆப்வியஸ்லி. நைக்காவில் பார்த்திங்கன்னா சில ஆஃபர், அதாவது பிங்க் சம்மர் சேல் ஆர் சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ சில ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டியது இருந்ததுனால நான் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பி பாடி வைஸ்லேருந்து பிக்மெண்டேஷன் க்ரீம் தான். ஃபார் மை டார்க் நெக்காக நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மேபிலினோடைய ஐலைனர் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இந்த டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் அக்வாலஜிக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். கம்பேரிட்டிவ்லி இது வந்து எனக்கு பயங்கர சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. க்ரீமி லைக் டெக்ஸ்டர், குயிக் அப்சர்வ் ஆகிடுது. சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பி பாடி வைஸ் சேம் அதுலேருந்தே இந்த அண்டர் ஆர்ம் ரோலான்னு ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த டாட் அண்ட் கீழேருந்து பார்த்திங்கன்னா ரைக்கா மாய்ஸ்சரைசர் வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீ பீஸாக தான் நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிருந்தது. அண்ட் தென் வந்து இந்த பி பாடி வைஸ்லேருந்து பாடி ஸ்க்ரப் ஒன்று ஃப்ரீயாக கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் எல்லாமே லேட்டராக ஷேர் பண்ணுறேன். எக்ஸப்ட் சன்ஸ்க்ரீன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து 8 months ஆனிவர்சரி ஆனதுனால என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காகன்ட்டு அவர் வாங்கி கொடுத்துருந்தாரு. ஒரு 2 இன்டோர் பிளான்ட்டும் ஒரே ஒரு துளசி செடி மட்டும் வாங்கியிருந்தேன். இது ஏன் நான் பர்டிகுலராக சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆவி பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து இந்த டேப்லெட் போட்டு பிடிக்கும் போது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கற்பூரவள்ளி செடி இருக்குது. அண்ட் இந்த துளசி செடி வந்து கொஞ்சம் அந்த லீவ்ஸை போட்டு நம்ம வேர்வை பிடிக்கலாம் நேச்சுரல் வேஸில் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த செடி சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் 2 இன்டோர் பிளான்ட் வாங்கியிருந்தோம். ஒன்று அந்த சக்யூலண்ட் பிளான்ட்டு, இன்னொன்று வந்து ஸ்னோ ஒயிட் ஐகேஸ். ஸோ அது ரெண்டுமே வந்து உள்ளே வச்சாச்சு. அது ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் மட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்த உடனே அது ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. வாங்கலாமா வேணாமான்னு ஒரு டபுள் மைண்டில் தான் இருந்துச்சு. சரி ஓகே வாங்குவோன்னு தான் வாங்கினேன். 1/2 kg மட்டும் தான் வாங்கியிருந்தேன். குட்டி குட்டி ப்ரான்ஸில் வந்து எனக்கு இந்த கிரேவி பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிறது. குட்டி ப்ரான்ஸு தான் நினச்சி போனால் பார்த்தா கொஞ்சம் மீடியம் சைஸ்டு ப்ரான்ஸாக இருந்தது. சரி ஓகே வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அண்டு எனக்கு மட்டும் செஞ்சு சாப்பிடணுன்றது கொஞ்சம் கடியான வேலை தான். பட் நமக்காக என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுட்டேன் க்ளீன் பண்ணி. அடுத்த ஒரு மேஜர் க்ளீனிங் பார்ட், அதாவது என்னோடய தாட் எப்படின்னு பார்த்திங்கன்னா, க்ளீன் கிச்சன் ஈக்குவல் டு க்ளீன் ஹோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எனக்கு இருக்குது. அதாவது கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், நம்ம வீடு க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸ், மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இந்த கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதாவது இந்த மேலே இருக்க கவுண்டர் டாப் மட்டும்.
அது க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னாலே எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடும். அண்டு நான் மட்டும்தான் அங்கே இருக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய ஹஸ்பண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு வருவாங்க. அண்ட் அங்கே தான் நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஏன் நம்ம அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கக்கூடாதுன்னு நான் க்ளீனாக தான் வச்சுப்பேன். பட் ஸ்டில் சில ஆயில் கரைகள், அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். க்ளீன் கிச்சனில் ஒர்க் பண்ணி பார்க்குறதே வந்து ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு திங்ஸாக தான் இருக்கும். அடுத்த மேஜர் ஒர்க் பார்த்திங்கன்னா வீடு வந்து பெருக்கிறது தான். நான் வந்து 3 days once அப்படிங்கிற மாதிரி தான் வீடு பெருக்குவேன். அண்ட் இப்போ நம்ம நிறைய ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணோம் இல்லையா, அதனால் நிறைய டஸ்ட் எல்லாமே வந்து இருந்துச்சு. வீடு பெருக்கிறதுல ரொம்ப கடி பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எங்கேருந்து தான் வருதோ தெரியல. நம்ம என்ன தான் பெருக்கினாலும் அது வந்து அங்கேயே தான் இருக்க மாதிரி தான் இருக்கும். திருப்பி நம்ம வந்து பார்த்தோன்னா அகைன் பறந்துட்டுருக்கோம் அந்த டஸ்ட்டு. ஸோ ஒரு வேக்யூம் கிளீனர் கேட்டிருக்கேன், பார்ப்போம், வாங்கி தந்தால் நல்லா தான் இருக்கும். எனக்கு இந்த வீட்டு வேலையிலே பிடிக்காத ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வாஷிங் தான். எனக்கு அது ஏன்னே தெரியல, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் நின்று அந்த அவ்வளோ சிங்க் ஃபுல்லாக இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுக்கிறதுக்குள்ளே பயங்கர பேக் பெயின் வந்துடும். அதனால தான் மோஸ்ட்லி நான் இந்த டிஷ் வாஷிங் எல்லாமே ஹஸ்பண்ட்ட சொல்லிடுவேன், அவரே பண்ணிடுவார். ஆஸ் ஐ செட், நான் வந்து லஞ்சு ஸ்கிப் பண்ணிடுவேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இன்றைக்கும் வந்து லஞ்சு ஸ்கிப் பண்ணியாச்சு. டேரெக்டாக வந்து டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டேன், எல்லாம் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடித்த பிறகு. ஸோ இந்த ப்ரான்ஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்து 65 பண்ணலான்னு சொல்லிட்டு குக்டு மசாலா வாங்கியிருந்தேன், 65 மசாலா. அது கொஞ்சம் போட்டுட்டு, அண்ட் அது கூட வந்து கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அண்ட் கரம் மசாலா, கொஞ்சம் டர்மரிக் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, அண்ட் தென் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக தயிர். ஸோ இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது எனக்கு மட்டும் தான் ப்ரான்ஸ் செய்கிறேன், ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ப்ரான்ஸ் அலர்ஜி இருக்கிறனால எனக்கு மட்டும்தான் நான் செஞ்சுக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து வெறும் எக் மட்டும் பாயில் பண்ணி வச்சுட்டு சொல்லிட்டாங்க. அண்ட் டின்னருக்கு வந்து மட்டன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் மட்டன் பிரியாணி ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய டைம் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிரியாணி ரெசிபி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி செய்கிறது தான். எல்லா திங்ஸும் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 1/2 hourல நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பிரியாணியோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 3 இல்லை 4 விஷயம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அண்ட் தென் அந்த ஸ்பைசஸ், அண்ட் இந்த கொத்தமல்லியும் வந்து அதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. கண்டிப்பாக வந்து கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி செய்யும் போது. ஸோ 65 வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. மசாலாலாம் கொஞ்சம் நேரம் அது ஊறினாலே போதும், ஏன்னா குட்டி குட்டி ப்ரான்ஸ் தானே. ஸோ அது வந்து குயிக்காக ஊறிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஃப்ரை பண்ணிட்டேன். அண்ட் இந்த மட்டன் பிரியாணியோட டெக்ஸ்சர் பாருங்கள், வேறு லெவல். நம்ம குக்கரில் வச்சாலும் வந்து ரைஸ் வந்து நல்லா நீட்டாக அது வந்து உடையாமல் குழையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்கள் வேணும்னா ரெசிபி சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அகெயின் வந்து நான் சொல்கிறேன், ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுவேன். டின்னர் வந்து ஒரு 8:30 போல் நான் முடிச்சுட்டேன். அண்ட் பெட்டு ஃபுல்லாக வந்து ஒரு துணி மூட்டையே அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே மடித்து எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்காக மில்லட்ஸ் அண்ட் பருப்பு அடைக்க வந்து 2 டைப் ஆஃப் மில்லட்ஸ் நான் வச்சுருந்தேன். ஒன்று திணை அரிசி அண்டு குதிரைவாலி அரிசி, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை இருக்குல்ல அது, அண்ட் தென் வெள்ளை காராமணி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு, அண்ட் தென் டபுள் பீன்ஸ். இருக்கிற பருப்பு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா 3-4 தடவை கழுவிக்கணும், ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். கழுவிட்ட பிறகு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்ல தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சோன்னா நெக்ஸ்ட் டே அரைச்சி எடுத்துக்கலாம். இது எப்படி வந்ததுன்றதை நான் ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே நம்ம பீஸ்ஃபுல்லாக ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் இந்த பொமோகிரானட் கூட நான் நைட்டே பீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அண்ட் எஸ், ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.